எதை பத்தி பார்க்க போறோம்னா பைத்தான்ல இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அது என்ன அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இதை நம்மளோட ட்ரேடர்ஸ் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. பைத்தானில் வேரியபிள் அண்ட் டேட்டா டைப்பை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேரியபிள்னா என்ன? வேரியபிள் இஸ் ஜஸ்ட் அ நேம் தட் வி கேன் ஸ்டோர் இன் அ வேல்யூ இன் கம்ப்யூட்டர் மெமரி. நம்மளோட கம்ப்யூட்டர் மெமரியில் நம்ம டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வேரியபிள் நேம் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ அந்த வேரியபிள் நேம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு பேக்கெட் ஃபுல்லாக கொஞ்சம் மஞ்சத்தூள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம ஒரு கண்டெய்னர் பாக்ஸ்குள்ளே போட போகிறோம். ஸோ அதை எல்லாத்தையுமே நமக்கு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் தேவை. ஸோ அந்த பாக்ஸ் தான் இங்கே நமக்கு வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த கண்டெய்னரை வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோன்னா அந்த கண்டெய்னருக்கு நம்ம நேம் வைக்குவோம். இல்லைக்கா மஞ்சத்தூள் டப்பா வரந்தால் மஞ்சத்தூள் அப்படின்னு வைப்போம். சர்க்கரை அப்படின்னா சர்க்கரை அப்படின்னு எழுதி வைப்போம். அதே மாதிரி இந்த வேரியபிளுக்குள்ளே நம்ம நிறைய டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா? அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிற பிளேஸ்க்கு நம்ம ஒரு நேம் வைப்போம். அதுதான் வேரியபிள் நேம் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ அந்த வேரியபிள் நேம் நீங்கள் என்ன மாதிரி டேட்டாஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிளாக இப்போ நான் நேம் ஈக்குவல் டு பவி இஸ் அ குட் கேர்ள் அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பவி இஸ் அ குட் கேர்ள் அப்படிங்கிற இந்த ஒரு லைன் வேரியபிள் நேம் அப்படிங்கிற நேம்குள்ளே நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் வேறு எங்கேயாவது யூஸ் பண்ணணும், அந்த பவி இஸ் அ குட் கேர்ள் எனக்கு வேறு எங்கேயாவது நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நேம் அப்படின்றத நான் கால் பண்ணால் போதும். தென் நெக்ஸ்ட் ஹைட் ஈக்குவல் டு 5.6 அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஃபர்தராக என்னோடய ப்ரோக்ராமில் நான் எனக்கு இது கூட 5 ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம வேரியபிள் கால் பண்ணி 5 ஆட் பண்ணணும் அப்படின்ற நம்ம ப்ரோக்ராம் கொடுத்தா போதும், ஆட் ஆகிரும். இந்த மாதிரி நம்ம அதை எடிட் பண்ணுறதுக்கும் ஃபர்தராக நம்மளோட ப்ரோக்ராமில் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் யூஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம இந்த வேரியபிள்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வேரியபிளோட க்ரியேட் பண்ணுறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை நம்ம கண்டிப்பாக பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னா, நீங்கள் லெட்டர்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். தென் அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்பர்ஸில் ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. ஓகேவா? லெட்டர்ஸில் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணணும். அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர்ஸில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. செகண்ட் ஒன், பைத்தானில் வேரியபிள் அப்படிங்கிறது ஒரு கேஸ் சென்சிட்டிவ். ஸோ கேஸ் சென்சிட்டிவ் அப்படிங்கும்போது நான் இங்கே எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். கேபிட்டல் லெட்டரில் NAME நேம்னு கொடுத்து ஸ்மாலில் நேம்னு கொடுத்தா திஸ் இஸ் நாட் அ ஈக்குவல், நமக்கு அப்போ எரர் வரும். தென் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் கண்டிப்பாக ரிசர்வ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ரிசர்வ் வேர்ட்ஸ் அப்படின்னா நம்ம பைத்தானில் நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப், ஃபார், லைக் இந்த மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது. இந்த கீவேர்ட்ஸ் எதுவுமே நம்ம இதில் யூஸ் பண்ணக்கூடாது. தென் அதே மாதிரி அண்டர்ஸ்கோர்ஸ் தவிர வேறு எந்த சிம்பிளும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. லைக் அண்ட், ஆஷ், அட் இது எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இதுதான் நம்ம பைத்தானில் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறதுக்காக இருக்க ரூல்ஸ். தென் பைத்தான் வேரியபிள் ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குது. லோக்கல் வேரியபிள், குளோபல் வேரியபிள், தென் நான் லோக்கல் வேரியபிள். லோக்கல் வேரியபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்சைட் ஆஃப் ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறது லோக்கல் வேரியபிள். இப்போ நான் டெஃப் மை ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனில் x = 10. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் நான் க்ரியேட் பண்ணுறது எனக்கு லோக்கல் வேரியபிள். அதுவே குளோபல் வேரியபிள் அப்படின்னா, நான் 4-5 ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். அந்த எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன் ஓவராலாக. ஸோ அவுட்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அவுட் சைடில் நம்ம க்ரியேட் பண்ணுற வேரியபிள் குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட்டு நான் லோக்கல் வேரியபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லோக்கல் வேரியபிள் அண்ட் குளோபல் வேரியபிள் ரெண்டுலேயுமே கம்பைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவுட்டர் ஃபங்க்ஷனும் இருக்கும், இன்னர் ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் நம்ம வேரியபிள்ஸை க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ வேரியபிள்ஸ் உங்களுக்கு கிளியர் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம டேட்டா டைப்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த டேட்டா டைப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வேரியபிள்குள்ளே நிறைய டேட்டாஸை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? இந்த டேட்டாஸ் எந்த டைப்பில் இருக்குது? ஸோ டைப் அப்படிங்கிறது நம்ம இங்கே என்ன மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுறது நம்பர்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணுவோம். இதில் எந்த டைப்பில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் டேட்டா டைப். நம்ம வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகக்கூடிய டேட்டா என்ன டைப்பில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது அப்படி தான் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டேட்டா டைப்ஸ் நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. நியூமெரிக்கல் டேட்டா டைப், டெக்ஸ்ட், சீக்வன்ஸ், செட், மேப்பிங், பூலியன், தென் நான் டேட்டா டைப் அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு 7 டேட்டா டைப்ஸ் இருக்குது. இப்போ ஒவ்வொரு டேட்டா டைப்ஸும் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நியூமரிக்கல் டேட்டா டைப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். நியூமரிக்கல் அப்படிங்கிறதுனால என்ன அப்படின்னா, ஸோ நம்பர்ஸ், ஸோ -∞ to +∞, இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு நியூமரிக்கலில் வந்துடும். இந்த நம்பர்ஸை நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் டிவைட் பண்ணுறாங்க. ஹோல் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம இன்டீஜர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? தென் ஃப்ளோட் மீன்ஸ் டெசிமல், பாயிண்டில் சொல்லுவோம் இல்லையா, லைக் 5.6, 3.24 இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பாயிண்டில் வர்றது எல்லாமே ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவோம். காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ரியல் ப்ளஸ் இமேஜினரி, ரியல் வேர்டும் தென் இமேஜினரியும் சேர்ந்து இருக்கிறது காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத இன்னொரு மென்ஷனும் நம்ம அதுக்கு சொல்லுவோம். டெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ஃபபெட்ஸ்னால் என்ன, A to Z, இது எல்லாமே நம்ம ஆல்ஃபபெட்ஸ். சீக்வன்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ், சீக்வன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், இது எல்லாமே நம்ம ஸ்ட்ரிங்கில் மென்ஷன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், greeting ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்டு. ஸோ இந்த ஹலோ வேர்ல்டுங்கிறது ஸ்ட்ரிங். ஓகேவா? தென் நீங்கள் A அப்படின்னு மென்ஷன் பண்ணாலும் அது ஸ்ட்ரிங் தான். இன்னொரு விஷயம், நீங்கள் டபுள் குவாட்ஸ் ஆர் சிங்கிள் குவாட்ஸ்குள்ளே கொடுக்குறீங்க எல்லாமே உங்களுக்கு டெக்ஸ்ட்டில் தான் கன்வெர்ட் ஆகும். எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணுறீங்க, லைக் A ஈக்குவல் டு டபுள் குவாட்ஸ்குள்ளே 5 அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா டபுள் குவாட்ஸ்குள்ளே நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது பைத்தான் ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸில் நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. லிஸ்ட், டப்பிள், தென் ரேஞ்ச். லிஸ்ட்டு, டப்பிள், ரேஞ்ச் இதெல்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இப்போ வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டோம், அதை நமக்கு ஆல்ட்ரு பண்ணணும், அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம நார்மலாக க்ரியேட் பண்ண வேரியபிளில் பண்ண முடியாது, அதில் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம ப்ராக்கெட் மென்ஷன் பண்ணுவோம். நாம் இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ப்ராக்கெட்டை தான் நம்ம லிஸ்ட்டு, டப்பிள், ரேஞ்ச் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இதை யூஸ் பண்ணி தான் டிஃபர் பண்ண முடியும். ஸோ லிஸ்ட் அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட், டப்பிள் அப்படின்னா க்ளோஸ்டு ப்ராக்கெட், தென் ரேஞ்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு அவுட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்பர்ஸ் ஈக்குவல் டு ரேஞ்ச் ஆஃப் 5 அப்படின்னு கொடுத்தனா 0லேருந்து 5 வரை எனக்கு அதுக்குள்ளே எடுத்துக்கும். ரேஞ்ச் ஆஃப் 16 அப்படின்னு கொடுத்தனா 0லேருந்து 16 வரை எடுத்துக்கும். ஸோ இதை தான் நம்ம ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு செட் டைப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லைக் நம்ம செட் ப்ராக்கெட்டில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆர்டர்டு வேணும்னா கொடுத்துக்க முடியும். இது எல்லாமே செட்குள்ளே வந்துடும். நெக்ஸ்ட்டு ஃப்ரோசன் செட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ செட் ப்ராக்கெட்டில் கொடுத்தா தான் நான் செட் அப்படின்னு சொல்கிறேன். ஃபார் இன்கேஸ் நீங்கள் செட் ப்ராக்கெட்டில் கொடுக்கல, பட் ஆனால் அதை எனக்கு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் அது ஃப்ரோசன் செட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், அது செட்டுக்கு கன்வெர்ட் ஆகிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு மேப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேப்பிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, லைக் ஒரு டிக்ஷனரி மாதிரி. டிக்ஷனரியில் நமக்கு எப்படி இருக்கும், நம்மளோட ஒரு வேர்டு இருக்கும், தென் கோலன் கொடுத்து அதுக்கு நேராக மீனிங் இருக்கும். கரெக்டாக? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லயன் அப்படின்னா அதுக்கு நேராக அனிமல். நம்ம எல்லாருமே சின்ன பிள்ளையில டிக்ஷனரிஸ் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ எல்லாருமே நிறைய ChatGPT யூஸ் பண்ணுறோம். ஒருவர் சின்ன பிள்ளையில நம்ம நிறைய டிக்ஷனரிஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ அந்த டிக்ஷனரியில் எப்படி இருக்கும், வேர்டு தென் அதுக்கு நேராக மீனிங் இருக்கும். அது மாதிரி தான் இப்போ நான் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்குள்ளே நேம், ஏஜ், கோர்ஸ் அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதை எனக்கு ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் வரும். இப்படி நம்ம ஒரு டேபிள் ஃபார்மேட்டுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் டிக்ஷனரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பூலியன் டைப் அப்படின்னா என்ன அப்படின்னா ட்ரூ, ஃபால்ஸ் இது எல்லாமே நம்ம பூலியன் டைப்பில் சொல்லுவோம். பூலியன் டேட்டா டைப்பில் மென்ஷன் பண்ணுவோம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இப்போ நான் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன், ஏங்கிற வேரியபிளுக்குள்ளே 10, பிங்கிற வேரியபிளுக்குள்ளே 20, இது ரெண்டையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ A greater than B அப்படின்னா அது ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிற அவுட்புட் நமக்கு ஷோ ஆகும். இந்த மாதிரி நம்ம கொடுக்கறது அப்படிதான் பூலியன் வேரியபிள்குள்ளே நமக்கு ஸ்டோர் ஆகுது. தென் நன் டைப்னால் எதுவும் இல்லை, ஆப்சன்ஸ். ஸோ அந்த இடத்துல எனக்கு எந்த வேரியபிளும் இல்லை, நான் எதுவுமே ஸ்டோர் பண்ண விரும்பலை, பட் ஏன்னா நான் அப்படி ஒரு வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே நன் அப்படின்னு கொடுத்தா போகும். எம்டியாக விட்டிங்கன்னா க்ரியேட் ஆகாது, எரர் வரும். பட் எம்டியாக எனக்கு ஒன்று வேணும், அதை நான் ஃபர்தராக ஃப்யூச்சரில் நான் அதை ஃபில் பண்ணிப்பேன். பட் ஆனால் இப்போதைக்கு எனக்கு அது வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல நன் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், புரியும்னு நினைக்கிறேன். தென் இந்த மாதிரி வீடியோஸ் மோரோவர் வேணும் அப்படின்னா ஜூக்கனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.